கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சிந்திக்கும்படியாக எடுத்திருக்கிற தலைப்பு, எதிர்காலம் நம்பிக்கை இல்லாமல் காணப்படும் பொழுது நாம் என்னென்ன செய்ய வேண்டும், கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் வழி நடத்துவார் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா 54 அதிகாரம் 1 வசனம் முதல் 7 வசனம் வரை. அந்த வசனம் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மெயினான வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் 7வது வசனம், எம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஒருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி வாழ போகிறோம், அடுத்த செக்ஷனுக்கு நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருக்கலாம். அவங்கள பார்த்து தான் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாங்க, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ ஒரு நாளும் லட்சை அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. நிறைய நேரங்களில் உலக பிரகாரமான மனிதர்கள் நம்மளை கைவிட்டு விடலாம், ஆனால் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தகப்பன் அவர். நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள, அதிலிருந்து தப்பித்து செல்ல ஒரு வழியை கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு தருவார். இதில் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத தடையாக இருக்கலாம். எந்த காரியங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் என்று சொல்லுகிறார், நீ பெருகுவாய், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், எல்லா இடத்திலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவருடைய உருக்கமான இரக்கம், அவருடைய உருக்கமான இரக்கம் நம்மேல் இருக்கிறதால் தான் நாம் இந்த நிமிடம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? புலம்பல் 3:22 நாம் பார்க்கும் பொழுது, நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைத்ததால் தான் நாம் இந்த நிமிடம் நம் ஜீவனோடு உயிரோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நாளுக்கு நாள் வியாதி நிமித்தமாக, விபத்து நிமித்தமாக மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை இம்மட்டும் கிருபையாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அது ஏன் என்று தெரியுமா? கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை அவருக்காய் பயப்படாமல், அவருக்காய் துணிந்து எதையும் செய்வதற்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். 1 பேதுரு 5 அதிகாரம் 10 வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச காலம் ஏசப்பா நமக்கு பாட அனுபவிக்கிற காலமா தந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு தடைப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நீங்க எந்த இடத்துல தலை குனிந்து நின்னீங்களோ அந்த இடத்துல, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். நாம பாட அனுபவிக்கிறதால ஏசப்பா என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏசப்பா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இனி நன்மை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்று உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ யார் முன்னாடியும் ஏசப்பா உங்களை வெட்கமடைய விட மாட்டார். இனி என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு விட்டது, இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வதுன்னே தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கும் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தலை நிமிரச் செய்வார். கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். அவர் சொல்லுகிறார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் இன்று நம்மளை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை மறுபடியும் அதே இடத்தில் உயர்த்துவார் என்று? அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவர் பேரில் நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். விசுவாசம் விலையேற பெற்றது, அதை நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி நாம் காத்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எந்த இடத்திலையும் நம்ம தலை குனிய விடுகிற தேவன் அல்ல. பல பாடுகள் வரலாம், பல சோதனைகள் வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தாங்கிக் கொள்ளும்படி கர்த்தர் பலன் தருவார். தப்பிச்செல்ல வழியும் ஆயத்தம் செய்து தருவார். கர்த்தருடைய பாதத்தில் விசுவாசத்தோடு காத்திருப்போமா? அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தரின் விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்காலம் நமக்கு நம்பிக்கையாக, எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் நாம் எல்லாம் முன்னின்று செய்வதற்கான ஒரு பலன் வரும். கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா?
விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.